ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்தியன் அணியோடைய ரன் மிஷினாக பார்க்கக்கூடிய விராட் கோலிக்கு இப்போ வந்து டெஸ்ட் போட்டிகளில் நம்பர் 1 இடத்தை பிடிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் நச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்குடான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1ஆக ரொம்ப காலமாக நீடிச்சிருக்குது ஸ்டீவன் ஸ்மித் தான். ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் பந்தை சேதப்படுத்தியார் என்ற ஒரு காரணத்தினால பேன்கிராஃப்ட்னால வந்து டேவிட் வார்னரையும் ஸ்டீவன் ஸ்மித்தையுமே ஒரு வருஷம் கிரிக்கெட் விளையாடக்கூடாதுன்ற மாதிரி தடை விதிச்சிருந்தாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இப்போ நம்பர் 1 இடத்தை இழக்கிறதுக்கான ஒரு நேரம் வந்திருக்குன்னே சொல்ல முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் 929 புள்ளிகளோட முதல் இடத்துல இப்பவும் இருக்காரு. இப்போ என்ன விஷயம்னாக்கா இப்போதைக்கு விராட் கோலி வந்து 903 பாயிண்ட்ல இருக்காரு. அவருக்கு இன்னும் வந்து 26 பாயிண்ட் இருந்தாலே போதும் நம்பர் 1 இடத்தை வந்து பிடிச்சிட முடியும். எனவே வந்து இப்போதைக்கு ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகள்லையுமே அவர் விளையாடாது இருக்கிறதுனால ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் 8 புள்ளிகள் வந்து போயிட்டே இருக்கும். இதே நேரத்தில் வந்து விராட் கோலி இப்போ வந்து இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் போட்டியை விளையாட போறாரு. எனவே வந்து அவருடைய ரன் விகிதத்தை பார்த்து இன்னும் பாயிண்ட்ஸ்கள் வந்து ஏறும். இந்த தொடர்ல வந்து கண்டிப்பா விராட் கோலி வந்து நம்பர் 1 இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. எனவே வந்து இப்போதைக்கு ஆல்ரெடியா வந்து ஒன்டேல வந்து நம்பர் 1 இடத்துல வந்து விராட் கோலி இருக்காரு. இப்ப டெஸ்ட் போட்டிகள்லயும் நம்பர் 1 இடத்தை வந்து கண்டிப்பா இங்கிலாந்துக்கு எதிராக பிடிப்பார்ன்ற மாதிரி பார்க்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாதனை விராட் கோலி படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.